மக்கள் வந்து என்ன சொல்றது? யூடியூப் சேனல் வந்து ரிலாக்சேஷனுக்காக தாங்க பார்க்குறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆறதுக்குலாம் பார்க்கல. மன அழுத்தத்த உண்டாக்குதுங்க. ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ல அடிச்சுக்கிட்டு புலம்புறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது. நம்புறாங்கல்ல, வீட்ல ஒரு பையன நம்பி தான் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை போச்சு இவனுக்கு காசுக்கு வேலை போயிருவான்னு நெனச்சுட்டா முடிஞ்சுல கதை. இந்த டெக் சேனல்ஸ ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே அவங்க வந்து முதுகுல தான் குத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் முதுகுல குத்து வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. நம்புறவங்கள ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். ஆடுன்னு சொல்லாம ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. பிராண்ட் மேல அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்ல. எப்படியாவது ஏமாத்தி வித்துறணும்னா மட்டும்தான் இந்த மாதிரி அந்த தில்லாலங்கடி வேலைகள் வாங்கல அதை பண்ண சொல்லுவாங்க. முன்னாடி நாங்க பண்ணிட்டு இருக்கப்பலாம் இவ்வளவு கண்டென்ட் குவாலிட்டி கொடுக்கணும்னு நினைப்போம். நம்மளோட காசு அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிற வெறியில எங்களுக்கு கிடையவே கிடையாது. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட அருணோதயன்றது தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர்ஸ் முன்னாடி வந்து ஒரு கொலாப் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா. இப்பலாம் கொலாய் ஐடிஸ் அந்த மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கு. இவர் வந்து இவங்களோட ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றாங்க. வேற ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குது இப்போ? ஆக்சுவலா என்னன்னு புரியல, நமக்கும் என்னன்னு புரியல. ஏன்னா எல்லாரும் சொல்றதும் உண்மை மாதிரியே இருக்கு. சரி, ஓகே, ஒரு உண்மையை பேசுறேன்னு பார்த்தா அவர் பத்தி இன்னொருத்தர் சொல்றாரு குறையா இருக்குன்னு, அதுவும் உண்மையா இருக்கு. அப்புறம் அவர் சொல்றத பார்த்தா அவர் பத்தி இன்னொரு குறை சொல்றாரு, அதுவும் உண்மையா இருக்கு. ஸோ யார் இங்க உண்மை, யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு புரியல. நான் டெக்லாம் ஃபாலோ பண்ற பர்சன் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் தெரியறப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி தானே வரும். ஸோ இந்த பசங்க காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கிற பேச்சு வந்துருச்சுன்னா, சில ஜென்யூன் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வேல்யூவே மக்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். மக்கள் நம்மளை நம்புறாங்கல்ல, வீட்டில் ஒரு பையனை நம்பி தான் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை போச்சு இவனுக்கு காசுக்கு வேலை போயிடுவான்னு நினச்சிட்டா முடிஞ்சில கதை. ஸோ அந்த வேலையை பண்ணுறது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி ஆடியன்ஸுமே இது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் மெயினா வைக்கிறாங்க. இப்ப இவங்களையெல்லாம் நம்பி தான் நம்ம பார்த்துக்கணும். ஒருத்தர்லாம் முடிந்தாரு. நான் இவங்கள நம்பி ஃபோனை வாங்கினேன்டா, நான் இவங்கள நம்பி லேப்டாப் வாங்கினேன்டா அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்பகத்தன்மை எல்லாருக்குமே போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் மெஜாரிட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த முதுகில் குத்துறதுங்கிற மேட்டர் இருக்குல்ல, அது வந்து இப்போ படங்கள் பார்த்தோன்னா அஜித் சாருக்கும் விஷால் சாருக்கும் நடக்கிற மாதிரி படங்களில் கதைகளெல்லாம் வைப்பாங்க. நம்ம அதை பார்த்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த டெக் சேனல்ஸை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே அவங்க வந்து முதுகில் தான் குத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் முதுகில் குத்து வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மோசங்க. உங்களை நம்பி பார்க்குற ஒருத்தவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி தானே வாங்குறாங்க. அது ஏமாற்று வேலையாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ரெஃபர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி வாங்கியிருந்தா கூட குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி அதை நம்பி அவங்க வாங்கி ஏமாறுறப்ப அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணதுக்கு காசை நாங்கள் வந்து இழக்கிறோமா? எவ்வளோ பெரிய மோசமான செயல் இது. ஸோ இது வேல்யூவை தான் குறைக்குதுங்க. ஆனால் அவங்க வந்து இவர் ஏமாத்திட்டாருன்னு பார்க்க மாட்டாங்க. இவரை நம்பி பார்த்தோம், ஸோ இப்போ இன்னொருத்தர் நம்பிட்டு இருக்கோம். இப்போ என்னையே நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவனும் ஒரு காலத்தில் காசுக்கு போயிடுவான்டா அப்படிங்கிற போல தான் எங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நமக்கு சங்கடமாக இருக்குது. இது இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, முன்னாடி வந்து ஏதோ ஒரு சேனல்ல இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு வராங்கன்னா, அவங்க போய் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது ஒரு தனி குரோத் இருக்கும். இது ஒரு தனி குரோத் இருக்கும். இப்ப பார்த்தா பிரிஞ்சு போனா, இவர பத்தி ராண்ட் பண்ணி ஒரு இடத்துல பேசுறாங்க. உடனே இவங்க அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. இது ஒரு ஹெல்த்தியே இல்லாம மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, இது ஹெல்த்தி இல்ல தாங்க. ஒரு விஷயம் ஒரு போஸ்ட் போட்டுடலாம். ட்விட்டர்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, சோசியல் மீடியா வச்சிருக்காங்கல்ல, நான் விலகி வந்துட்டேன், இனிமேல் எனக்கு கண்டென்ட் தனியா இருக்கும் அப்படின்னு. என்ன விஷயம்னா அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. உடனே தெரிஞ்சிடணும் இந்த விஷயம். நான்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் சேனல் பூம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 1 லேக் வர்றதுக்கு. ஏன்னா நான் பழைய சேனல்ல அதை பத்தி நான் அந்த சேனலை பத்தி பேசவே இல்லை. வெளில வந்துட்டேன், அவ்வளவுதான். நான் பாட்டுல அமைதியாக கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா இங்க அவங்களுக்கு அது இல்ல. சீக்கிரமே அந்த பழைய ரேஞ்சுக்கு போயிடணும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஏற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக அட்டாக் மோடுக்கு மாறுறாங்க. ஸோ அப்படி மாறுறப்ப அவங்க நினைச்ச மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஹோப்புங்கிற ஒரு விஷயத்த நொறுக்கிடுறாங்கல்ல. மக்கள் வந்து என்ன சொல்றது? யூடியூப் சேனல் வந்து ரிலாக்சேஷனுக்காக தாங்க பார்க்குறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குலாம் பார்க்கல. ஸோ இந்த விஷயம் இந்த டெக்லாம் பார்க்குற எல்லாருமே அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன பேசுறான் அந்த ப்ராடக்ட் பத்தி, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறான், எப்படி கண்டென்ட் பண்றாங்க, அதுக்காக தான் பார்க்குறாங்க. அதுலேயும் ஒரு ஏமாற்று வேலை இருக்கப்ப அட போங்கடா அப்படிங்கிற மோடுக்கு வந்துருவாங்க. ஸோ அதை பண்ணாதீங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இப்ப இந்த பெய்டு ப்ரமோஷன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பெய்டு, அதாவது காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணது சரியா தப்பா? தப்பு இல்லைங்க. ஆனா சொல்லணும். ஆடு நம்ம டிவியில் பார்த்தா அந்த ஆடுக்கான டைம் ஒன்று இருக்கும். அது ஆடு ஓடும். இது ஆடு தான். ஃபுல்லாக நடிக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வச்சு இப்படி ஆடுறாங்க. எதுக்கு வந்து ஒரு ஒரு துணி துவைக்கிற சோப்புக்கு ஆடணும் எல்லாரும்? நம்ம ஆடிட்டா இருக்கோம் துணி துவைக்கிறப்ப. இல்ல. அது ஒரு ஆடு. அது அப்படி தான் இருக்கும். அந்த மோடுங்கிறது நமக்கு தெரியுது. ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, பிடிச்சா வாங்கிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற பட்சத்தில். ஆனால் இங்கே நீங்கள் அதை சொல்லிட்டு பண்ணலாமே. பெய்ட் ப்ரமோஷன், கொலாபரேஷன் சொல்லிட்டு பண்ணால் அது பிரச்சனை கிடையாது. இது ஒரு ஆடு தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க நீட் இருக்கு, அவங்க பண்ணுறாங்க கேஷ் வாங்கிட்டு. ஆனால் சொல்லிடுறாங்க நம்மகிட்ட அப்படின்னு.
அது இல்லாம இயல்பா நான் போனேன், நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நான் இதை செக் பண்ணேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னு சொல்லி இயல்பு வாழ்க்கையில அதை நான் பண்ணேங்கிற மாதிரி காமிச்சிக்கிறப்ப அவங்களும் நம்பிடுறாங்க. ஓகே, உண்மையா இந்த பையன் போறப்ப அது நடந்திருக்கும் போல. ஸோ அவன் உண்மையா தான் சொல்லுவான் நம்ம கிட்ட. ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணுவோங்கிறப்ப அது ஃபேக்கா இருக்கு. அவங்க சொன்ன அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. ஸோ இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஆடுன்னு சொல்லாம ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஆனா இப்போ முதல்ல வந்து YouTubeல ஒரு ம். 2 ஆட் வரும். ம். இல்ல ஒரு ஆட் ஒரு ஆமா. சேனலுக்கு முன்னாடி வரும். எஸ். Instagram தொறந்தாலே அது எஸ். ஏதோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆமா. மாரி ஆமா. யார பார்த்தாலும் ஆட் தான் பண்றாங்க. எஸ். ஸோ அது வந்து டோட்டலா அந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு இம்பாக்ட்டே ஒரு மாரி ஸ்பாயில் பண்ணுது. எல்லாருக்குமே காசு நெறைய சம்பாரிக்கணும், சீக்கிரம் சம்பாரிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஏன்னா இப்ப சோசியல் மீடியா இருக்கவங்க அப்படித்தானே காமிச்சுக்கிறாங்க. நான் பாரு காசு சம்பாரிச்சு என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு, எங்கெங்கெல்லாம் போறேன் பாரு, என்ன கார் வாங்குறேன் பாரு, என்ன ட்ரெஸ் போட்டுறீங்க பாருங்கிற மாரி ஒரு நான் இப்படி இருக்கேன், நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடாங்கிற மோட்ல சொல்றப்ப பார்க்குறவன் ட்ரிகர் ஆகுது. நம்மளும் அத பார்த்து அவங்க மாரி ஆயிரணும். நம்மளும் மத்தவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது மாரி நான் இந்த அளவுக்கு போயிட்டேன் பாரு, நான் பைக் வாங்கிட்டேன் பாரு, கார் வாங்கிட்டேன் பாரு, வீடு வாங்கிட்டேன் பாருன்னு காமிக்கணும். அப்படிங்கிற போது அது தப்பு கிடையாது. ஆனா அத சீக்கிரம் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப ஏமாத்துறது தான் ஒரே வழி. ம். ஸோ மக்கள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாரி இந்த ரம்மிக்கு இது பண்றது, இல்ல கேம் பிளேக்கு ஆட் எஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு, அதுல பிரச்சனை வரத பார்த்துருக்கோம். இப்ப ஆடுன்னு சொல்லாமலே ஆட் பண்றாங்க. ம். ஒரு ஜெனரலா ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா அவங்க கன்டென்ட் நல்லா இருக்குன்னு ஃபாலோ பண்ணா, 4வது கன்டென்ட், 5வது கன்டென்ட்லயே அவங்க வந்து ஆடுன்னு சொல்லாம, எஸ். நான் இங்க போனேன், இந்த பொருள் வாங்குனேன். எஸ். இது சரியா? ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. எனக்கு என்னன்னா கோவங்கள் வருது. ம். ரொம்ப ரொம்ப தவறான செயல செய்றாங்க. அதான் சொல்றேன்ல, காசு மேல ஆசை இருக்கலாம். இந்த உலகத்துல சர்வே பண்றதுக்கு காசு தேவைதான். ஆனா, அதுக்காக நம்புறவங்கள ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். அத பண்ணக்கூடாது. அத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கான விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். காசெல்லாம் ஏர்ன் பண்ணிறலாம். ஏமாத்தி சம்பாதிக்கணும்னா, அவ்ளோ வழிகள் இருக்கு. குறிப்பா சோசியல் மீடியால கொஞ்சம் அந்த எமோஷனலான விஷயங்கள் பண்ணிட்டோம்னா, மக்கள் நம்பிருவாங்க. ஈஸியா நம்பிருவாங்க. மெஜாரிட்டி மக்கள் ஏமாற ரெடி. ஏமாத்துனா காசு கிடைச்சிரும். ஈஸியா கிடைச்சிரும். லைஃப் ஸ்டைல் மாறிரும். ஆனா, நீங்க ஒரு விஷயம் ஏமாத்திட்டீங்கல்ல, நம்புனவங்கள ஏமாத்திட்டீங்கல்ல, அந்த நம்பிக்கைய ஏமாத்தி காசு சம்பாரிச்சிட்டீங்கல்ல, அது செய்யும். எப்படியாவது திரும்பி வெயிட்டா செய்யும். அது சோசியல் மீடியால அவங்க வந்து ரிவீல் பண்ணா நமக்கு தெரிய வரும். நான் வந்து இது மாரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, இல்ல சில சிக்கல்கள் நடந்து போச்சு பெர்சனலாவோ, அந்த விஷயங்கள் தெரிய வரும். அவங்க ரிவீல் பண்ணாட்டி பெர்சனலா அவங்களே அத ஃபீல் பண்ணுவாங்க. ஏமாத்துனீங்கன்னா, அதுக்கான பிரதிபலன் உறுதியா உண்டு. ஆனா இது என்ன ம். எதனால இந்த மாரி ஆடுங்கிறத மறைக்கிறாங்க? அதாங்க இப்ப மக்கள் வந்து ஆடுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, இது ஒரு புரமோஷன். இப்ப டிவில நான் சொன்னேன்ல, ஒரு ஆட் பார்க்குறாங்கன்னா புடிச்சிருந்தா தான் வாங்குவாங்க. ஒரு ஆப்ஷனல் தான் அது. ஆனா அது ரியல் அப்படிங்கிறப்ப, இந்த பையன் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். இவ்வளவும் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதுவும் கரெக்ட்டா தான் சொல்லுவான். அவன் ஃபீல் பண்ணத தானே நம்மட்ட ஷேர் பண்றான். உண்மையாவே ஷேர் பண்றான். அப்படின்ட்டு யோசிக்காம அந்த ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. சம்திங் ஏதோ ட்ரெஸ்ஸோ என்னமோ ஒண்ணு. அத யோசிக்காம வாங்குவாங்க. ஆப்ஷன் வந்து இதுல கிடையாது. அவன் செஞ்சா நம்மளும் செய்வோம் அத. நமக்காக தானே சொல்றான் தம்பி. பையனோ, பொண்ணோ. இத ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்கறது அந்த ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது. ஆடுனா இத நீங்க வந்து பாருங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வாங்குனேங்கிற மேட்டர் அவங்க சொல்லுவாங்க ஆடுன்னு சொல்லி ஆமா. தெரியும். ஆனா ஜெனரலா நீங்க சொல்ற மாரி ஆடுன்னு சொல்லாம பண்றப்ப, இத நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கிறப்ப தம்பி சொன்னா கண்டிப்பா நம்மளும் ட்ரை பண்ணணும்ன்ட்டு யோசிக்காம வாங்குறாங்கல்ல. அந்த யோசிக்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்ப அது ப்ராஃபிட்டபிளா மாறுது. இந்த ஆட் கம்பெனி வந்து ஆட் குடுக்குறாங்கல்ல. ஸோ அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா மணி அதுக்காக குடுக்குறாங்க. ரியல்ங்கிற மாரி நீங்க யாருன்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மோட்ல. ஸோ அப்படி சொல்றப்ப அதுக்கான ப்ராஃபிட் அதிகமாகுது. அதனால தான் எல்லாம் காசு தான். காசுக்கான வேலைகள் தான் எல்லாமே. ஆனா இதுலயும் அப்போ ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ஆப்புக்கெல்லாம் நம்ம சொன்னோம். ம். இதுலயும் அப்ப மக்கள் ஏமாறுவாங்கல்ல. என்ன இவங்க என்னென்னமோ சொன்னாங்கங்கிற எஸ். ஏமாற்றம் இதுலயும் வரதான் செய்யும். ஆமா. ஏமாத்துறதுக்கான வேலை தாங்க இது. மீன்ஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குன்னா, அந்த பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உன்னோட ஆட் தரேன். நீ ஆடுன்னு என் மக்கள்ட்ட சொல்லு. கண்டிப்பா மக்கள் வாங்குவாங்க. எல்லாரும் வாங்காட்டியும் சில பேர் வாங்குவாங்க. புடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல பரவும். வாங்குவாங்க. எங்க பிராண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒரு ஆடே வந்து பண்ண சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஆடாவே நீங்க பண்ணுங்கன்னு. இல்ல அந்த பிராண்டுக்குள்ள ஏதோ சில சிக்கல்கள் இருக்கு. கொஞ்சம் அதோட குவாலிட்டி கம்மியா இருக்கு. ஆனா அத எப்படியாவது வித்துறணும். அப்படிங்கிற மோட்ல அந்த பிராண்ட் மேல அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்ல. எப்படியாவது ஏமாத்தி வித்துறணும்னா மட்டும் தான் இந்த மாரி அந்த தில்லாலங்கடி வேலைகள்ம்பாங்கல்ல. அத பண்ண சொல்லுவாங்க. நீங்க கேஷுவலா போற மாரியே போயிட்டு அப்படியே சொல்லுங்க. அப்பதான் மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லி. ஸோ தவறான விஷயத்துக்கு தெரிஞ்சே சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் தட் பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு ஒருத்தங்க அவங்களோட வீடியோல தான் வந்து ம். இப்ப எல்லாரும் அதைய நோக்கி தான் இது பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க அத ஆடுன்னு போடாம ஒரு சில வீடியோஸ் போட்டது தான் வந்து எல்லாரும் மெயினா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பர்ட்டிகுலரா ஒரு யூடியூபர் அத பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுனாங்க. அதுதான் பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்கிருக்கு. ஆக்சுவலி அவங்க மட்டும் தானா? இல்ல எல்லாருமே இதான் பண்றாங்க? இல்ல எல்லாருமே இதுதாங்க பண்றாங்க. யாரு அதிகமா காசு சம்பாதிக்கிறாங்களோ பார்க்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மகிட்ட வரமாட்றாங்களே, நம்மளால ஏர்ன் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. முன்னாடி நாங்க பண்ணிட்டு இருக்கப்பலாம் இவ்வளவு கன்டென்ட் குவாலிட்டி குடுக்கணும்னு நெனைப்போம். நம்மளோட காசு அதிகமா சம்பாதிக்கிறாங்கிற வெறிலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம நல்லா செஞ்சா நமக்கு ஃபாலோவர்ஸ் வரப்போறாங்க. அது மட்டும் தான். ஆனா இப்ப அத தாண்டி நம்மளோட அந்த ஏர்னிங்ஸ் அங்க போகுது. நமக்கு வர பிராண்ட் அங்க போகுது. அப்படிங்கிற கோவம், ஆதங்கங்கள் இருக்குல்ல. ஸோ அதனாலேயே வந்து இவங்க இறங்கி செய்ய வேண்டியதா இருக்குது நெறைய விஷயங்கள். ஃபேக்கான விஷயங்கள் நான் சொல்றேன். சில ம். விஷயங்கள் அவங்க நார்ம்ஸ்க்கு பொருந்தாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு தான் பண்றோம். இது நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு போற பிராண்ட் நம்ம கூட நம்ம அத பண்ணிருவோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேஷ் கிரெடிட் ஆகுதுல்ல.
ஸோ அந்த மோட்டோ நோக்கி போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கைண்ட் ஆஃப் அவமானமாவும் இருக்கு. ஏன் யூடியூப்ஸ் இப்படி இருக்காங்கன்னு. ஓகே. இந்த ஒரு சம்பவத்துக்கு ம். இந்த கான்ட்ரவர்சி நடக்கும்போது, ம். இர்ஃபான் அவர்கள் போட்டிருந்த வீடியோ இன்னுமே எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணிருச்சு. அது என்னன்னா, அவர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்டர்ஸ் அப்படிங்கிற மாரி அவர் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது எல்லாருக்கும் ஏங்க என்ன இவரு கேள்வி கேட்கிறாரு திடீர்னு அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி கூட்டத்துல கூட நானும் நல்லவன் கத்திக்க வேண்டியதுதான். எல்லாரும் கூட்டத்துல கிரவுட்ல நல்லவன் கத்துறப்ப, இன்னொருத்தவனும் சேர்ந்துட்டு நானும் நல்லவன் தான்டான்னு கத்துவோம்ல. அந்த மூடு தான். எல்லாருக்குமே தெரியும் அவரு எந்த அளவுக்கு மீன்ஸ் அந்த ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். மீன்ஸ் சுவைச்சு சாப்பிடுறோம். ஆனா, அதுல குவாலிட்டி இல்லாத ஃபுட்ட ஒருத்தவங்க பிரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, அது உடம்புக்குள்ள போகுது. உடம்புல போய் கண்டிப்பா உயிராற்றத்த தானே குறைக்கும் அது. ஆமா. இப்ப நம்மனா வாமிட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் இதான் விஷயம். சரியான ஃபுட் இல்லன்னு. குழந்தைகள கூட்டிட்டு நம்ம போறோம்னா என்ன ஆகும்? சில சமயம் இன்கேஸ் சிக்கல்கள் வரலாம். ரிஸ்க் ஆகலாம்ல. யார நம்பி போறோம்? ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு நம்பி தானே போறோம். அவர் மட்டும் இல்ல. சில ஃபுட் ரிவ்யூஸ் இருக்காங்கல்ல. அவர நம்பி தான் போறோம். ஸோ அப்ப இஷ்யூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில இப்ப ஷவர்மா சாப்பிட்டுலாம் சாகுறாய்ங்க. ஆமா. பார்க்கணும் குழந்தைகள் சாகுறாங்க. ஸோ எஸ் அந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த மாரி சில மோசமான விஷயம் நீங்க ரெஃபர் பண்ணி அங்க தவறு நடந்துன்னு சொல்லி ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாரிலாம் நீங்க புனிதமானவர்களா வேஷம் போட வேணாங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். அவரு சொல்லியிருந்த மெயினான விஷயம் என்னன்னா, ம். நான் எல்லாத்துலயும் பெய்டு பார்ட்னர்ஷிப் போடலனாலும் நெறைய வீடியோல நான் போட்டிருப்பேன். பெய்டு பார்ட்னர்ஷிப் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இல்லாட்டி நான் வந்து சொல்லுவேன், அவங்க இன்வைட் பண்ணி போறேன் அப்படின்னு. இன்வைட் பண்ணி போறேன் அப்படின்னாலே வந்து அது பெய்டு பார்ட்னர்ஷிப் கீழ தான் வரும் அப்படின்னு. இது ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட்டா எப்படி எடுத்து அதாவது இந்த ஸ்கூல்லலாம் சில பசங்க வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கிளாஸ்ல ஒருத்தன் இருப்பான். ஓவரா பண்ணா மங்குன்னு ஒரு கொட்டு வைப்பான். அமைதியாயிருவாங்க. ஸோ அந்த மாரி இங்க யாருமே இல்லங்கிறது என்னோட வருத்தமா இருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இல்ல. இவன் நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணாதன்னு பேசுறதுக்கு இங்க பெர்சன்ஸே கிடையாது. அதனால தான் எல்லாருமே நானும் நல்லவன் அப்படிங்கிற மோட்ல சேர்ந்துக்கிறாங்க. தப்பா தப்பு. இந்த இடத்துல நான் தப்பு பண்றேன். நாம தப்பு பண்ணிட்டேன். இனி நான் அத பண்ண மாட்டேன். மன்னிச்சிடுங்க. அப்படிங்கிற மோடுக்கு யாருமே ரெடி கிடையாது. நான் நல்லவன் தான். எப்பவுமே நல்லவன் தான். என்ன தப்பா காமிக்க பார்க்குறாங்க. டேய் நீ தப்பா பண்றடான்னு சொன்னா அவன் என்ன குறை சொல்றான் பாருங்க. என்னோட வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. அப்படிங்கிற மோட திருப்பி விட்டுறாய்ங்க. ஸோ நியாய தர்மங்கள யாருமே பேச முடியல. ஏன் அப்படின்னா, நியாய தர்மங்கள தவறானவங்க தான் அதிக அளவுல பேசுறாங்க. மக்களும் அத நம்புறாங்க. அதான் விஷயம். ஓகே. ஆனா இது நான் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொன்ன மாரி ம். தான். அது ஃபுல்லாவே பிரிச்சே கேட்கணும்னு நெனைக்கிறேன். ம். அதாவது பிரியாணி மேன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாருன்னு, அத ஏ டூ டி அவரு ஓப்பன் பண்ணி, எஸ். இதெல்லாம் எஸ். ஸ்கேம் இப்படின்னாரு. எஸ். ஏ டூ டி அவர் பண்ணத ம். ம். சிட் அவங்க வந்து ஓப்பன் ஆமா. பண்ணி இது பண்ணாங்க. டெக் பாஸ் பண்ணத டெக் சூப்பர் ஸ்டார் வந்து அவரு எஸ். அதெல்லாம் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணாரு. டெக் சூப்பர் ஸ்டார் பண்ணத இப்ப இவங்க இது பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ இப்போ ஆப்வியஸா ஆடியன்ஸாவே இனிமேல் நான் யாரடா நம்புறது? இது கன்டென்ட்டா நான் எத போய் பார்க்கறது? எனக்கு தெரியல. எத கன்சியூம் பண்றோன்னே தெரியாம போயிருதுல. பாசிட்டிவா வெறும் கன்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, எஸ். ஒரு மாரி டாக்ஸிக். கொலாடி சண்டைங்கிறது எஸ். எந்த அளவு அவங்களால ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாத்திருமா? மன அழுத்தத்த உண்டாக்குதுங்க. ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ல அடிச்சுக்கிட்டு புலம்புறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது. ஆக்சுவலா அத அவங்க புரிஞ்சுக்கணும். சண்டையா? வீடியோ விட்டு வெளில வந்துரணும். இது நமக்கு தேவையில்லன்ட்டு வெளில வந்துரணும். அதோட கோர் என்ன கெட்டவன்னு சொல்றாங்களா? ஓகே. ஓட்டி விட்டு பார்த்துட்டு வெளில வந்துரணும் அத விட்டு. இவங்க வந்து இங்க பார்த்துட்டு உன்ன பத்தி குறை சொல்றாங்களே, அதுக்கான ரீசன் நீ சொல்லுன்ட்டு அங்க போய் பேசுறது, அங்கேருந்து இங்க போய் பேசுறது. இது உங்களுக்கு வேலையா? லைஃப்ல அவங்களுக்கு 1000 அஜித் சார் சொன்ன மாரி தான். இவன்னு பேசிட்டு உங்க லைஃப்ப எப்ப பார்க்க போறீங்கங்கிற கேள்வி தான். இங்க ஒருத்தன சப்போர்ட் நம்ம பண்ணிட்டோம்னா, அவன தப்புன்னு ஒருத்தவங்க சொல்ட்டாங்கன்னா, உண்மையாவே அதுல உண்மை இருக்கா? இவன் நம்மால தப்பு பண்ணியிருப்பானா? நம்ம சப்போர்ட் பண்ணி தப்பு பண்ணியிருப்பானான்லாம் பார்க்க மாட்றாங்க. தலைவா உன்ன தப்புன்னு சொல்றாங்க. சீக்கிரம் பதில் வீடியோ போடுங்க. ரிப்ளை வீடியோ போடுங்கிற மோடுக்கு மாறிடுறாங்க. ஸோ அவ்வளவெல்லாம் ஒர்த் இல்ல. ஃப்ரம் த பேஸ் பார்த்தோம்னா, எல்லாம் காசுக்காக தான் வேலை செய்றாங்க. மானிட்டைசேஷன் கட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மேல சேனல் ரன் ஆவாது. மக்களுக்காக தியாகம் பண்றதுக்காக வீடியோ உட்கார்ந்து போட மாட்டாங்க. கேஷ் வராம யாருமே வீடியோ போட மாட்டாங்க. ஆமா. அப்படி இருக்கப்ப நீங்க இந்த தலைவாங்கிற மோட்லாம் எனக்கு அக்செப்டபிளே கிடையாது. மீன்ஸ் உங்களுக்காக நாங்க நிக்கிறோம். நீங்க பண்ணுங்க அப்படின்னு. நீங்க நம்பிட்டு இருக்க ஒரு பெர்சன் ஆட் ஆஃப் பண்ணிட்டா சேனல கட் பண்ணிட்டு போயிருவான். அடுத்த வேலை பார்க்க போயிருவான். ஸோ மக்கள் உங்களோட நேரத்த நீங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். நெறைய விஷயங்கள் பேசினோம். இந்த சோசியல் மீடியா இம்பாக்டும் சரி, சினிமா எஸ். பத்தியும் சரி. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.